சபையை மாத்திரா இது எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாட்சி சபை மட்டும் தெரியும். வந்துரு விளக்க தெரியாதவா சொல்றா. நடுக்கம் நடுக்கம் ஒட்டுக்கம் ஒடுக்கம் அடக்கம் அடக்கம் ஆச்சாரம் அவரை கண்டு நாமெல்லாம் ஏன் நீ எப்படி வாங்க போற? வாங்குறோம் நாங்க தான் போயிருந்தோம். என்ன சொல்றான் முருங்க, எவன் வந்தாலும் நம்ம ஆட முடியும். முனிமலை போடுவா வல்லால கண்ணல் மட்டும்தான் எனக்கு தெரியும். ருத்ராபூமி அலம்படியான நாட ருத்ராபூமி வல்லால கண்ணல் மட்டும்தான் தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு என்று விளக்க தெரிய வராது. உலகமா ஈரியாரு மொத்தம் எத்தனை? 14 உலகம். மேலே 7 பொம்பளை பசங்க சத்தியலோகத்தை ஆளுபடியாளர் சாத்தார் முக பிரம்மாதேவன் மகன். என்னுடைய பேரு கண்டன். அவருக்கு நான் எப்படி பிறந்தது தெரியுமா? தினத்திலே வாசனாப்பட்டவர் 4 லோகத்துக்கும் நமக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சுத்தி பார்க்க வந்தாரு. அப்படி சத்தியலோகத்துக்கு வரும் தருவாயிலே எங்க அப்பா பிரம்மாதேவன் தூரவாசருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. ஏற்கனவே பிரம்மாதேவனுக்கு மொத்தம் 5 சிரம், 4 திக்குல 4 சிரம், மேலே ஆகாயத்துல ஒரு சிரம். அப்படி சிரம் இருந்த காலத்துல அந்த மரியாதை கொடுக்காத காலத்துல தூர்வாசர் மட்டும் அதே பிரம்மாதேவா எப்போது எனக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ உனக்கு ஆணவம் என்ற சிரம் அறுபட வந்து 5 சிரத்துல ஒரு சிரம் சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தின்படியே இந்த சாபத்தை எப்படியா தீர்க்க வேண்டும் என்று கைலாய சென்றார். அப்படி பிரம்மாதேவன் கைலாய சென்ற உடனே அந்த நேரத்தில் கைலாய பரமன் படியலக்க சென்று விட அப்படி அந்த நேரத்தில் ஆமா அதுல பார்த்த பார்வதி நம்ம கணவர் தான் வந்து விட்டார் என்று உங்களுக்கு 5 சிரம், ஆமா அவருக்கு 5 சிரம். அதை பார்த்த உடனே அந்த முகத்தை பார்க்காமல் கீழே பாதத்தை பார்த்து பார்வதமானப்பட்டது. பிரம்மதேவனுக்கு பாத பூஜை செய்தது. பாத பூஜை செய்வதற்கு சும்மா இருந்த பிரம்மதேவன் பாத பூஜை முடிந்த உடனே சாமி அழைக்க அத்தை நான் மாமா கிடையாது, நான் தான் பிரம்மதேவன் அப்படின்னு பங்கப்பட்டு கை தோட்டி சிரித்தான். அப்படி கை தட்டி சிரிக்கின்ற நேரத்தில் நான் உன்னை விட மாட்டேன் என்று பரமசிவன் முறங்கிட்டேன். பரமசிவன் பார்த்து கோபமடைந்த பரமசிவன் தன் கருத்தில் இருக்கும்படி சூழாயத்தை விடுத்து அந்த 5 சிரத்திலே ஒரு சிரத்தை அந்த சிரமாகப்பட்டது நேரா திலோதம இடத்தில் சென்றது. அப்படி திலோதம இடத்தில் சென்றவுடனே திலோதமையாகப்பட்டது பார்த்து அந்த சிரசை எடுத்து ஆமா நம்ம வீட்டுக்காரர் என்று சொல்லி அந்த பிரம்மசிவன் சிரசை எடுத்து 5 தடவை முத்தம் கொடுத்தது. அந்த 5 முத்தத்திலிருந்து நாங்க மொத்தம் 5 பேர் பிறந்தோம். யாராரு? பல்லாளகண்டன், பூபாலகண்டன். இந்த வார்த்தைக்கு படங்க பல்லாளகண்டன், பூபாலகண்டன், வல்லாளகண்டன், பூபாலகண்டன், வத்ரகண்டன், நீலகண்டன்,
எவன் கண்டன்? இப்ப சொல்லு வல்லால கண்டன். எங்க வல்லால? வல்லாத கண்டன் இருக்கு வாயில வரல. அவனுக்கு ஏன்னா, ஏய், எல்லாரும் பாவம். இந்த வார்த்தை ஆமா பேசக்கூடாதோ எந்த வார்த்தை போனா கரெக்டா வரும். ஆமா நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை அவன் வாயில வந்தது இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. டேய் வல்லால கண்டன், பத்திர கண்டன், பூபால கண்டன், நீல கண்டன், யம கண்டன். மொத்தம் 5 கண்டன். நாங்க 5 பேர் பண்ண போறோம். அரசனுக்கும் உன்னை பார்த்து இந்த பாக்கத்துல ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன பார்த்து? நான் கேள்விதான் பார்த்து வர மாதிரி. ஏய், இது உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஒரு தப்பா ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். எப்போ ஒரு தடவை கேட்டுக்கேம்மா? எப்போ ஒரு தடவை? சரி கல்யாணம் ஆகி போச்சு. உனக்கு எத்தனை மனைவி? ஓ எத்தனை மனைவி? இருங்க அம்மா கம்மிடுமா. என் மனைவி கணக்கு ஏய் ஆறுமுகம், இவன் கணக்கு போட்டு வாடுறத பார்த்து எக்கச்சக்கமா வச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொத்தமாவே கூட்டிட்டான். மொத்தம் ஆ. என் ஒரு ஆளுக்கு ஆ, என் மொத்த சம்சாரம் சரி. அரை பொண்டாட்டி. ஏந்திரு. அதுதான் அவன் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி எப்போ அது? அவன் பொண்டாட்டி எப்படி அது? ஏங்க அரை பொண்டாட்டினா ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தா ஒரு நாள். ஆமா நாம இரவு என்ன பண்றோம்? தெருக்கூத்தாடுறோம். பகல்ல வீட்டுல இருக்கிறோம். ஓ வீட்டுல இருக்கிறோம். நீங்க நான் மட்டும் பாடுறாங்க தங்கி. ஏன்டா? அவ்வா ஏய், அதை விட ஐயா அப்படி இருக்கிற நேரத்துல உன் பொண்டாட்டி பேர் என்ன? லட்சுமி லட்சுமி. இது எத்தனை நாள் ஆளுக்கு கூத்து? எத்தனை நாள் உபயதாரு? 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. இரு, அதோட நிறுத்திக்க. 2 நாள் உபயதார் தானே? ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? உங்க மனைவி பேர் என்ன? பயப்படாம சொல்லுங்க, அவன் ஒண்ணு திட்ட மாட்டாங்க. சொல்லுங்க. பூங்கொடி. உன் மனைவி பேரு லட்சுமி. உங்க ஐயா உங்க மனைவி பேரு அமிதா. அம்பிகா. ஐயா உங்க பொண்டாட்டி பேரு தெரியாதா? ஏய், பூங்கொடி, அம்பிகா, லட்சுமி, இதெல்லாம் ஒரு பேரா? இதெல்லாம் ஒரு பேராடா? சரி இது நல்லா அளவு வச்சுக்கோ. ஆட பா! ஏமாடி கழுத. அவங்க மனைவி விட்டுதல்லு. அவங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. நீ ஊர் ஊரா கூத்தாட தானே போற? இல்லையே அப்ப எங்கதான் போற நீ? இங்கதான். ஏய், இந்த நாள் விட்டுதல்றா, மத்த நாள்லாம் இங்கதான் மத்த நாள் எப்படி இருக்கும்? குத்துது 2 நாள் தான். மத்த நாள் நீ எப்படி இருப்ப? ஏய், நீ உன் பொண்டாட்டி லட்சுமின்னு ஒரு பேரு, அதையும் பொண்டாட்டி கட்டி நீ குடும்பம் நடத்துற. ஆட ஏமாடி கழுத. லட்சுமி என்ற பேரு அம்மன் கஷ்டப்பட சரி. ஏய், எனக்கு திருமணம் நடந்து விட்டது. இப்ப கட்டின போல ஒட்டம் போல உன்னை எவனாச்சு கேட்டாங்களாடா? சிரிக்கும் போது தெரியுது. ஏய், எனக்கு திருமணம் நடந்து விட்டது என்று சொன்னா என் பொண்டாட்டி பேரை கேட்டு அப்படியே தேன் 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 போல இனிக்கும். ஐயோ, சரி இரு. முருகா, சரி வா. அடி மாட்டவா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, இல்ல உண்மையில மனைவி இறந்துருச்சா? அதை இருக்கட்டும். உங்க மனைவி இறந்ததே உண்மைதான். உன் பொண்டாட்டி பேர் என்ன? உண்மையில மேடா? அவன் வாய்க்கு என்ன வருதோ உடனே தாண்ட ஊர்ல உன் பொண்டாட்டி பேரு என்ன சொன்னா? அமிர்த வள்ளி ஏதோ ஒரு வள்ளி தாண்டா சொன்னான். நீ கட்ட அஞ்சலின்னு சொல்றாதான் நானும் கேட்கறேன். சரி, ஏய், இங்க வா. உன் மாமியார் ஊர் பேர் என்ன? ஊரு எத்தனை ஊர் இருக்கு? ஓ, சிற்பநந்தல். ஏய், உங்க மனைவி பேரா விடுதல்.
என் மனைவி பேரு கேட்க எல்லாம் ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிறீங்க. ஏன் இரு, சத்தம் போடாத. என் பொண்டாட்டி பேரு எப்படி தெரியுமா? என் பொண்டாட்டி பேரை சொன்னாலே அவ்வளவு அழகா இருக்குண்டா. மனைவி பேரு சரஸ்வதி. அதெல்லாம் ஒரு பேரா? சீதனுடைய மனைவி பேரு ஈஸ்வரி. அதெல்லாம் ஒரு பேரா? பகவான் லட்சுமி. உன் பொண்டாட்டி பேரு அது லட்சுமி. அதெல்லாம் ஒரு பேரா? ஏய் ஓ, இந்த போல கந்தன் அவங்க மனைவி வள்ளி தெய்வானை. பெருமானுக்கு வள்ளி தெய்வானை அதெல்லாம் ஒரு பேரு இல்ல, கிடையாது. விநாயகருக்கு சித்தி புத்தி அதெல்லாம் ஒரு பேரு கிடையாது. அதெல்லாம் அழகு இல்ல. அழகே கிடையாது. தெய்வ இந்திர மனைவி இந்திராணி அது ஒரு பேரு கிடையாது. என் பொண்டாட்டி பேரு எப்படிப்பட்ட? ஆண்டவன் பேர் அப்போ. டேய், என் பொண்டாட்டி பேர் சொல்ல நல்லா கேட்டுக்க. என் மனைவி பேர் தான் நிசா சனி. ஆகாயத்துல போற சனி ஏன் டேய், அதுல கூட அதுல கூட பாத்து அசலிங்க. அதுல கூட அந்த நிஷா கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு சனி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சனி பிடிச்சா நீங்க போவோம். ஏய், அப்படி நிஷா செய்ய செய்ய எந்த குறைபாடு கிடையாது. ஐயா நீங்க அழ வேண்டிய காரணம் தெரியணும். டேய், இவ்வளவு நேரமாக திறந்து வச்சுச்சா இப்ப எல்லா பொண்டாட்டியும் இருக்குது. அது யாரு வெளியே சொல்றோம்? அதுக்கு இல்ல நீங்க அழ ஒரு வார்த்தை. இவ்வளவு நேரமாக நான் நன்றா இருந்த நான் ஏன் அழுத தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கு திருமணம் செய்து ஒரு மாமாங்கமா பிள்ளை என்பதே கிடையாது. மாங்காய்க்கு புள்ள இல்லைனா மாங்காய்க்கு புள்ள கிடையாது. ஒரு மாமாங்கம் என்று சொன்னால் 12 வருஷம். ஆமா 3 நாள் 12 வருஷம் 3 நாளைக்கு கேடு எனக்கு அதைய. ஏ வேமானி கழுத 12 மாதம் சேர்ந்தது ஒரு வருஷம். 3 நாள். அது எப்படி 3 நாள்? 3 நாள் 3 நாங்க 12. 3 நாள் முன்னாங்க உன் கூட ஆட்டுறான் பாரு. தேவுடா 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 சுருக்கு மணி சாவுடா. ஆனா இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க